அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி கிருஷ்ணராஜ். பாரத பிரதமரின் தொடர்ச்சியான 12 வருட ஆட்சியை மையமாக வச்சு நிறைய நிகழ்ச்சிகள் புதுச்சேரியில் நடந்திருக்கு. அதில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா பணி. இந்த பணி செய்கிறதுக்காக நாங்கள் நெல்லித்தோப்பு தொகுதியில் ஒரு முக்கியமான ஒரு தெருவுக்கு போனோம். அங்கே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், அந்த நிலையத்தை தூய்மை பணி நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ அங்கே இருக்கிற ஒரு சீனியர் சிட்டிசன் சொல்லலாம். அவர் எங்ககிட்ட நீங்கள் ஸ்வச் பாரத் மட்டும் பண்ணுறீங்க, எங்களுக்கு இந்த மாதிரி இந்த தெருவில் வந்து போகிறதுக்கே வழி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர ஆம்புலன்ஸ் கூட வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. உடனடியாக அதுக்கான ஆய்வு செஞ்சோம். உடனே அதுக்கான ஒரு மனுவை ஏற்படுத்தி அந்த மனுவை எஸ்பி ஈஸ்ட் கொடுத்தோம், டிராஃபிக் கொடுத்தோம். இந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த மனு கொடுத்த ஒரு நாள்லேயே உடனடியாக ஆக்ஷன் எடுத்தாங்க. உடனே அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை உடனடியாக அவங்க ஆம்புலன்ஸ் போகிறதுக்கான வழிவகைகள் எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்காக எஸ்பி ஈஸ்ட்டுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, இந்த விஷயம் அரசியலில் இருக்கிறவங்க தான் செய்யணும், ஒரு முக்கிய பிரமுகர் தான் செய்யணும், இது ஒரு எம்எல்ஏ தான் செய்யணுன்ற எண்ணம் கிடையாது. எல்லாருக்குமே நம்ம அனைத்து மக்களுக்கும், நம்மளோட சிட்டிசன் எல்லாருக்குமே நமக்கான உரிமை ஒன்று இருக்குது. இந்த மனுவை நான் கொடுத்தாலும் அவங்க செய்வாங்க, நீங்கள் கொடுத்தாலும் செய்வாங்க, யார் கொடுத்தாலுமே செய்வாங்க. நமக்கான உரிமையை நம்ம தான் கேட்டுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, அந்த இடத்துல அந்த ஒரு மெக்கானிக் ஷெட் தொடர்ச்சியாக ஒரு 10 ஆண்டு காலமாக இந்த விஷயத்தை செஞ்சிட்ருக்காங்க. அந்த ஆக்கிரமிப்பு பண்ணுறதை யாராவது ஒருத்தர் 2 பேர் தினமும் குரல் கொடுத்துருந்தாங்கன்னா அது அந்த ஆக்கிரமிப்புன்றது நடந்திருக்காது. எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கறது நம்ம தான். நம்ம நம்மளோட உரிமையை நம்ம மீட்டெடுக்கணும்னா நம்ம யாருக்கிட்டேயும் போய் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கான உரிமையை நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், கேட்டுக்கு வாங்கிக்கலாம். புதுவை நகரப்பகுதியில் இருக்க அனைத்து மக்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். உங்களை சுற்றி இருக்கிற எந்த விஷயமாக இருந்தாலும், தப்பு நடக்குது, தவறாக நடக்குது, இதை நாங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். உடனடியாக எங்களோட டீம் அதுக்காக வருவாங்க. எங்களோட நகர் டிஸ்ட்ரிக்டாக இருக்கிற நிர்வாகிகள் செய்வாங்க. இல்லைனா அந்த தொகுதியில் உள்ள எம்எல்ஏ கிட்ட நாங்களே அதை எடுத்துகிட்டு போய் சேர்ந்து செய்ய சொல்லுவோம். அப்படியும் ரொம்ப நாளாக அது சரி செய்யாத பொழுது நாங்களே அந்த விஷயத்தை எங்கள் கையில் எடுத்து எப்படி செய்யணுமோ, யாருக்கிட்ட அதை மனுவாக கொடுக்கணுமோ அதை கொடுத்து நாங்களே உங்களுக்கு செஞ்சு தரோம். கூடிய விரைவில் இதுக்காக ஒரு தனியான ஒரு வெப் போர்ட்டலே ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கள் மாநில தலைவர் திரு ராமலிங்கம் ஐயா அவர்களையும், எங்கள் மாநில இன்சார்ஜ் திரு நிர்மல்குமார் சரவணா ஐயா அவர்களையும் நாங்கள் சேர்ந்து ஒன்றா ஒரு போர்ட்டல் ஒன்று செஞ்சு அதன் மூலிமா மக்களின் குறைகளை கேட்டறிந்து அந்த குறையை முதல்ல அந்த தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ, அந்த தொகுதியில் இருக்கிற பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் இவங்க மூலிமா அதை தீர்க்கறதுக்கு பார்ப்போம். அதுக்கடுத்த கட்டத்தில் நம்ம எப்படி அதை செய்யணுன்றதை நாங்கள் பார்த்து மக்களின் குறைகளை உடனடியாக சரி செய்வோம். நன்றி, வணக்கம்.